Hi friends, வணக்கம். Welcome back to Merlin Days YouTube channel. இன்னைக்கு நம்ம காவேரி பிரியாணிக்கு வந்திருக்கிறோம் friends. Hi friends, வணக்கம். Welcome back to Merlin Days YouTube channel. இன்னைக்கு நம்ம காவேரி பிரியாணிக்கு வந்திருக்கிறோம் friends. Okay friends, நம்ம இது எங்க இருக்குன்னா கேஆர்புரம் பட்ரலில இருக்கு friends. காவேரி பிரியாணி எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் friends. ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிரியாணி மட்டும் தான் friends இங்க. பிரியாணியும் இருக்குது, மீல்ஸ் மட்டும் ஒயிட் ரைஸ் இல்லை, மற்றபடி பிரியாணி இது வெஜிடேரியன் நான்வெஜ் கோபி மஞ்சள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா மந்தி பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கார் பார்க்கிங்கோட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த முக்கியமாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே அந்த சீட்டிங் இந்த கல்லில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே கல்லில் போட்டிருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேபிள் உட்காந்து சாப்பிட்ற டேபிள் ஸ்டோன்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மந்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எல்லாமே மெனு கார்டில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்குது. வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. சூப்பு இதெல்லாம் இருக்குது. ட்ரம்ஸ்டிக் சூப் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்குது. பிரியாணி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிரியாணியும் இருக்குது, ஹைதராபாத் பிரியாணியும் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் இருக்குது, வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. ஆனால் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா மந்தி பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியமாக வாழை இலையில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் இங்கே உள்ள ஹைலைட்டு. அதுக்கடுத்து இந்த உட்காந்துற டேபிள் நல்லா கல்லில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாலிபாப் எப்படி இருக்குங்கன்னு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மசாலாலாம் நல்லா அரைச்சி போட்ட மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாலிபாப் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மசாலா நல்லா உள்ளுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி கொடுத்துருக்காங்க, மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்போ சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாமா? சொல்லவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சூவியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட். மசாலா தான் அட்டகாசமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மந்தி வருது ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஈகராக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிமா இருக்கமும் அவன் தூக்கத்தில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் டல்லாக பேசுகிறான்.
அம்மா எப்படி இருக்கு? சாப்பிடு, நல்லா சாப்பிடுமா, உனக்காக தான் பண்ணேன். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பையன் சாப்பிடணுங்கிறதுக்காக உரப்பெல்லாம் மீடியமாக போட்டு சொல்லிக்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக காவேரி பிரியாணி ரிவ்யூ பண்ணணும்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு, அதனால இன்றைக்கி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாக்கு முட்டு கொடு, வாயில் முட்டு கொடு. வந்து லெமன் புளிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கணும். மந்தி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மந்தி வந்திருக்குது. சிக்கன் மந்தி ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் தந்தூரி சிக்கனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தந்தூரி சிக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப ரிச்சாக இருக்குது மந்தி, பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து மந்திக்கு ஒரு சட்னி கொடுப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எனக்கு தெரியும், முதல்ல தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு சொல்கிறேன். சட்னி கொடுப்பாங்கள்ல அது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த தந்தூரி சிக்கனுக்கு மயோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரிச்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே டெலிஷியஸாக இருக்குது. அவ்வளோ கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபுல்லாக கேஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாமா, சர்வ் பண்ணலாமா? பாருங்கள், வாவ், சூப்பர். அப்படியே ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. சரி, இது வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு 4 to 5 சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ், தாராளமாக சாப்பிட்றவங்கன்னா 3 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேஷ் சாப்பிடுமா. உனக்கு லெக் பீஸாம்மா? பிரியாணி வேணுமாம்மா? பிரியாணி இல்லைம்மா, அது மந்தி பிரியாணிம்மா, ஸ்பைஸ் இருக்காது, சட்னி கலந்தா தான் ஸ்பைஸ் இருக்கும். ஓகே, தரேன் சாப்பிட்டு பாருவே, ஸ்பைஸ் இருக்காது. நட்ஸ் போடுறேன் உனக்கு, இந்தா. இல்லைம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தந்தூரி சிக்கனுக்கு மயோ கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அம்மா வந்தா சிக்கனுக்கு மைனஸ் இந்தா வச்சுக்கோ, சிக்கனுக்கு வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், பெங்களூரில் ரைத்தா கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், நம்ம ஊரில் மாதிரி திக்காக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இது பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் தந்தூரி சிக்கன் கொடுத்துருக்காங்க, கிரில் சிக்கன். இப்போ வந்து மயோ கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். மசாலாவும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், அப்படி இருக்குது. மீடியமாக மசாலா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முக்கியமான ஒரு டிஷ் சாப்பிட போகிறோம். நம்ம வந்து மந்தி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணலாம். இந்த கேஷ்யூ ஒன்று வச்சுட்டு இந்த குழம்பு கூட சேர்த்து கொஞ்சம் சிக்கன் தந்தூரி சிக்கன் கொஞ்சம் வச்சுட்டு, இது சிக்கன் மந்தி ஃப்ரெண்ட்ஸ்.
இது கூட சேர்த்து வச்சு இந்த குழம்பும் சேர்த்து வச்சு சிக்கனும் சேர்த்து வச்சு சாப்பிடலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. மற்றபடி வந்து பிளெயினாக சாப்பிட்டோம்னா, குழம்பு ஊற்றாமல் சாப்பிட்டோம்னா குழந்தைங்க கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த எதுவுமே இல்லை. இந்த குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சட்னி, அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைல்டாகவும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கம்மா. நார்மல் பிரியாணியோட இது கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாகவும் மைல்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் டிஃப்ரெண்ட் போல் ஃப்ரெண்ட்ஸ். No, don't play with food. I have full chicken. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 4 பேர் சாப்பிடலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட சேர்த்து வச்சு கொஞ்சம் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் இது சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சட்னி குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன நல்லா ரிச்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ பண்ணுறதுனால முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்கல்ல, அதனால சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. சூடாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் பிரியாணியே ட்ரை பண்ணிட்டுருக்காம லைட்டாக மைல்டாக ஃப்ளேவரோட, மைல்டாக உங்களுக்கு வேணும்னா ஸ்பைஸோட வேணும்னா மந்தி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரைடு ஆனியனோடு சேர்த்து இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஒரு அந்த ஆனியன் நல்லா ஃப்ரைட் ஆனதுனால லைட்டாக ஸ்வீட்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் டெசர்ட் கேட்டேன், ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐஸ்கிரீம் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆனால் மெனு கார்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் கோலி சோடா லாஸ்ட்டில் சாப்பிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டாச்சு. கோலி சோடா குடிக்கலான்ட்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காவேரி பிரியாணிக்கு கண்டிப்பாக வாங்க. ஃபுல் லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணணும்னு மந்தி ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நார்மல் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மந்தியோட அந்த நார்மல் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மந்தியும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லைன்னு சொல்லலை. எனக்கு வந்து அந்த இதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் பிரியாணியே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் சொல்லி அங்கே பாய்.